என்னை யாரும் இது வரைக்கும் படம் வச்சு எடுக்கல. அதனால வந்து சார் வந்து என்னை வச்சு எடுக்கிறது, அதுவும் ஹீரோவாக வச்சு எடுக்கிறது எனக்கு வந்து முதல்ல நான் ஒரு படத்தில் நடிக்கிறாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கு. டிடிஎஃப் அவருடைய மஞ்சள் வீரன் அவருக்கும் வாழ்த்துக்கள். அதுவும் ஜெயிக்கட்டும், இந்த படமும் ஜெயிக்கட்டும். எல்லா படமும் 2 ஹீரோயின் கிடையாது, நான் தான் 3 வேஷத்தில் நடிக்கிறேன். 3 வேஷத்தில் பாருங்க. பிரச்சனை பண்றீங்களா? திருச்சி சாதனம் அது நாங்கள் சொன்னோம்மா, ஏதாச்சும் நீங்களே இதுக்கு பொருளைக்கல. ஆமா, அப்படிலாம் கிடையாது. சாதனா இருந்தா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு முன்னாடி நான் வந்து இவங்க கீர்த்தி சுரேஷ் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு தடவை கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்டேன். அது வந்து நம்ம வந்து பட்ஜெட் வந்து இது கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டு. உங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு சம்பளம்? 50 லட்சமா? லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது, 100 கணக்கில். அடுத்த தேசிய விருதுக்கு உண்டான எல்லா முழு தகுதி இருக்கிற படமா இது அமையும். அதையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் கலையை கிட்ட பேசிடுவோம். அவரை ஸ்டார்ட் பண்ணுவோம். கலை புடிச்சுக்கோங்க. இந்த படத்துல கமிட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? நீங்க இந்த படத்துக்கு கமிட் ஆகிறதுக்கு என்னை யாரும் இது வரைக்கும் படம் வச்சு எடுக்கல. அதனால வந்து சார் வந்து என்னை வச்சு எடுக்கிறது, அதுவும் ஹீரோவாக வச்சு எடுக்கிறது எனக்கு வந்து முதல்ல நான் ஒரு படத்தில் நடிக்கிறாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. நான் இது வரைக்கும் பெரிய படத்தில், அதாவது ஒரு சினிமாவில் போயிட்டு நான் கேமரா பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கலை ஹீரோ ஆயிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹேஷ்டாக் என்ன வருதுன்னா, டிடிஎஃப்க்கு போட்டியிடும் கலையரசன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது, அரசியல் கிடையாது. இவங்க பண்ணாங்கன்னா அவங்க போட்டி வராங்க, இவங்க வராங்கன்னா இது வந்து யார் வேணாலும் களத்துல இறங்கலாம். இப்போ வந்து அரசியல் தான் ஏதாச்சும் ஒரு கட்சி ஜெயிக்கும், அதுதான் வந்து போட்டி. இது வந்து எல்லா படமுமே ஜெயிக்கலாம். இந்த படம் ஜெயிச்சா அந்த படம் தோக்குன்னு ஏதாச்சும் இருக்குங்களா? அப்படி கிடையாது. அதுவும் ஜெயிக்கலாம். டிடிஎஃப் அவருடைய மஞ்சள் வீரன் அவருக்கும் வாழ்த்துக்கள். அதுவும் ஜெயிக்கட்டும், இந்த படமும் ஜெயிக்கட்டும். எல்லா படமும் எல்லா டைரக்டருமே எல்லாருமே வளர்ந்து வரலாம். எல்லா டைரக்டர், எல்லா ப்ரொடியூசரு, எல்லா ஹீரோ, எல்லா ஹீரோயின் எல்லாருமே வளர்ந்து வரலாம். வந்து பொறுப்பா இருக்காரு டைரக்டர். இப்போ கூட அழகா தெரியணும்னு ஸ்கிரீன்ல. ஆமா, எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருமே நல்லா இருக்கட்டும். ஓகே, இந்த கதையை சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? அதுதாங்க, இந்த கதை சூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து வேற எந்த படமும் இதுவும் வரல. ஓகே, வந்து ஓகே, நீங்களும் அது கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா, இவருக்காக வெயிட் பண்ண காலங்கள் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இந்த கதையை வச்சுட்டு, ஆமா சார், கதையை வச்சுட்டு இவர் பின்னாடியே தான் அலைஞ்சிட்டு இருந்தாரு. டைம் கால் ஷீட் தர மாட்டேன்னு கால் ஷீட் இல்ல, கிடைக்கல சார். இவர் எப்ப பார்த்தாலும் ஏதோ பேடி எடுத்துட்டு இருக்காரு, இல்ல வேற ஏதாவது நடிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ண முடியும்? எப்படி உங்களுக்கு வந்து கலைக்கு வந்து ஒரு ஹீரோயின் கொடுக்கணும், எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அந்த பேர்லயே கலை இருக்கா இல்லையா? ஒரு படம்னா ஹீரோயின் இல்லாத எப்படிங்க இருக்கும்? என்னங்க கேள்வி? இப்போ 2-3 ஹீரோயின்லாம் சொல்றாங்க கதையில. 2-3 ஹீரோயின் கிடையாது, நான் தான் 3 வேஷத்துல நடிக்கிறேன். 3 வேடத்தில். இங்க பாருங்க, பிரச்சனை பண்றீங்களா? ஃபியூச்சர்ல வந்து கமலுக்கு போட்டி வர போறீங்களா? விஜய்க்கு போட்டியா வர போறீங்களா? அப்போ தளபதி விஜய் அவருடைய அப்படி கிடையாது. தளபதி விஜய் அவருடைய இடங்கிறது வந்து அது அவரு வந்து எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரு, எத்தனை வருஷம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஒரு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பிடிக்க முடியாது. அது வந்து வேற லெவலான இடம். திருச்சி சாதனா இந்த படத்துல இருக்காங்க மாதிரி ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு, உண்மையா பொய்யா? திருச்சி சாதனா அது நாங்கள் சொன்னோம்மா, ஏதாச்சும் நீங்களே இதுக்கு பொருளைக்கல. ஆமா, அப்படிலாம் கிடையாது. சாதனா இருந்தா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்ல டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க அப்படி வெறுப்பேத்துறாங்க. இல்லங்க, சும்மா இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்கள நான் இது பண்ணல. நிறைய இடத்த அப்படிதான் சொல்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. திருச்சி சாதனா அவங்க கூட நடிக்கிறீங்களா, டிக்டாக் திவ்யா கூட நடிக்கிறீங்களா? டிக்டாக் திவ்யா தான் ஹீரோயினான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்றது? என்னைக்குமே வந்து யாரையுமே பெண்களை குறைச்சு மதிப்பிடவே கூடாது. அவங்க தனித்துவத்துல பெஸ்ட். கண்டிப்பா கேரக்டர் சூஸ் பண்ணும்போது இந்த ஆர்டிஸ்ட்லாம் என்ன படம் ஓடும் அவங்க மைண்ட்ல இருக்காங்க தான் சாருக்கு. இவர் என்ன டிமாண்ட் பண்ணாருன்னா இந்த ஹீரோயின் தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா? இல்ல அது ஒரு விஷயம் பேசியிருக்கோம். பட் அது சார் அப்படி யாரெல்லாம் இவர் கேட்டாரு? நான் யாரையும் இது பண்ணலங்க. நான் எதையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று ஓப்பனாக சொல்லட்டுங்களா,
இவங்க இருக்காங்க கூட தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். உங்களுக்கு முன்னாடி நான் வந்து இவங்க கீர்த்தி சுரேஷ் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு தடவை கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்டேன். அது வந்து நம்ம வந்து பட்ஜெட் வந்து இது கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டு. சுரேஷை கேட்டிருந்தீங்களா நீங்க? ஆமாம், கீர்த்தி சுரேஷ் மேடத்தை வந்து ஹீரோயினாக கேட்டிருந்தோம். அவங்க வந்து அவங்க மேனேஜர் வந்து ஃபோன் எடுக்கலான்ட்டு. சரி கலை, உங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு சம்பளம்? 50 லட்சமா, 60 லட்சமா, 70 லட்சமா? அப்படிலாம் இல்லை, லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது, சார் அது வந்து நல்ல சம்பளம். நூற்று கணக்கில். நாங்க எப்பவுமே இப்படியே பேசிட்டு இருப்போம் சார். ஆக்சுவலா வந்து இவர் தன்னடக்காது எல்லாத்துலயுமே இப்படிதான். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. அதுதான் வேற எதுவுமே இல்லை சார், வேற எதுவுமே இல்லை. அது அந்த கலைக்குண்டான கலை தான் இதெல்லாம். இல்ல எனக்கு உடனே கட்டாயப்படுத்தி எப்படிங்க நடிக்க வைப்பாங்க? கட்டாயப்படுத்தி கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க. அடுத்த மாதமா கல்யாணம் என்ன மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கு? ஃப்ரெண்ட் சூர்யா இருக்காங்க, கேமராமேனா பண்றாங்க இதுல. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார். பின்னாடி வந்து ஏற்கனவே படம் நடிச்சிருக்கீங்க? 2015ல உருமீன்ல பண்ண 3 சீன்ஸ் தான், அது இம்பார்ட்டன்ட் ரோல் தான். நல்ல மற்றபடி வேற எதுவும். எப்படிங்க சார், எப்படி ஒருத்தர் நல்லா பேசுவாங்க, ஒருத்தர் பேச முடியும்? நம்ம கதையோட அம்சமே அப்படிதான். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வந்து நம்ம இவர் கமல் சாரோடது பேசும் படம் பார்த்துருக்கீங்களா? சில கேரக்டர்லாம் இதில் இருக்கு. அந்த பேசும் படத்துக்கு உண்டான சில விஷயங்கள் அந்த படத்தில் சார் எப்படி வந்து பேசாமல் நடிச்சிருப்பாரு, அவரோட ரியாக்ஷன் மட்டும் காமிச்சிருப்பார்ல, அந்த ரியாக்ஷன் இதில் இருக்கு. ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் கண்டிப்பாக ஆகும்? வந்து அடுத்த தேசிய விருதுக்கு உண்டான எல்லா முழு தகுதி இருக்கிற படமாக இது அமையும். நானே சொல்லக்கூடாது இதெல்லாம், பட் ஆனா கான்ஃபிடன்ட் தானே. தேசிய விருது மோடி கையில் வாங்கல, இதெல்லாம் வந்து நாங்கள் பேசவே கூடாது சார். இதெல்லாம் இது வந்து நாங்கள் அரசியலுங்கிறது உங்களுக்கு ஆகுமா சார்? அரசியல் பாலிடிக்ஸ் வந்து அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, நான் எம்பி எலெக்ஷன்ல நிற்பனா அப்படின்னு கேட்குறாங்க. அரசியலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, சரிங்களா? பொலிட்டிக்கல் நமக்கு ஆகாது, நம்மளுடைய வேலை நடிக்கிறது மட்டும்தான். ரீசெண்டாக ஒரு அகோரி வீடியோ பண்ணியிருந்தீங்க, அதை வந்து எனக்கு கடவுள் பக்தி கிடையாது அதான் சொல்லியிருந்தீங்க. இப்போ வடபூஜைக்கு வந்து படபூஜை இதுக்காண்டி வந்திருக்கீங்க, எப்படி அந்த பக்தியோட வந்திருக்கீங்களா, பக்தி இல்லாமல் வந்திருக்கீங்களா? இல்லை அப்படி கிடையாதுங்க. கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்து தனிப்பட்ட மனிதனோட அது சார்ந்தது, அது அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ. ஆனால் அனைத்து பேரும் இப்போ சாருக்கு வணங்கும் போது நம்ம அந்த இடத்த போயிட்டு அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது, அவங்க கூட சேர்ந்துடணும். இப்போது இவங்க வந்து சார் வந்து என்ன முருகன் கோயிலுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன், இவங்க கூப்பிட்டாங்க கோயிலுக்கு கூப்பிட்டா போயிடுவேன். ஒருத்தங்க வந்து என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன், ஒருத்தங்க வந்து பள்ளிவாசல் கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன். அந்த இடத்த வந்து நம்ம வந்து அவங்க நம்ம மற்றவங்க நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும், அதுதான் அந்த இடத்த தான் கடவுள். அது நம்ம வந்து யாரையுமே துன்புறுத்தாத, மற்றவங்க மனசு கஷ்டப்படுறாத நம்ம நடந்துக்கணும். படத்துல டைலாக் வந்துட்டு என்ன ஃபேமஸ், உங்களுக்கு பிடிச்ச டைலாக்னா என்ன டைலாக்? பிடிச்ச அந்த டைலாக் நான் சொல்லிடுறேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு டைலாக் இருக்கு, அது வந்து கடைசியா வந்து வில்லனை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். அதான் கிளைமேக்ஸ்ல. கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அது இதாயிடும். இல்ல அந்த வார்த்தை சொல்லலான்னு சொல்லிட்டாரு சார். சரி சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க. ஏய், நீ என்ன பத்தி திட்டின, நான் பதிலுக்கு உன்னை பத்தி திட்டினேன். நீ என் குடும்பத்தை பத்தி திட்டின, நான் பதிலுக்கு உன் குடும்பத்தை பத்தி திட்டினேன். இதுக்கு மேல நீ பேசக்கூடாதுடா. மறுபடி நீ பேசுன அதுக்கப்புறம் நீ நிரந்தரமா பேசவே மாட்டேன். ஏன்னா பணம் எப்படிடா பேசும், உன்னை நான் கொன்னுடுவேன்டா. இதுதான் படத்தோட. இல்ல ஆக்ஷன் படம், ரத்த பூமி. ஆமா, பேய் படம் மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்து பேய் கிடையாது. மூணு வேடத்துல பண்றேன். என்னென்ன வேடம் அது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேய் படமா நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி, நான் சொல்லிடலாம். இது பேய்ங்கிறத விட வந்து நிறைய நடிச்சிருக்காங்க, சரிங்களா? அதில் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் மனுஷன் எது பேய் எதுங்கிறது படத்திலே தெரியும். அந்த மாதிரி எல்லாம் தெரியாது ஓரளவுக்கு. உங்களுக்கு நான் சொல்றது குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் படம் அந்த மாதிரி உங்களுக்கு போகும் உங்களுக்கு, சரிங்களா? அது வந்து வேற மாதிரி இருக்கும் சார். எனக்கே புல்லரிக்குது, எப்படா அந்த படம் எடுப்போம். அப்ப நீங்களும் வெயிட் பண்றீங்களா? நான் வெயிட் பண்ணிருக்கேன். எத்தனை மாசம் ஷூட்டிங் போகுது சார்? அதான் சார், அப்படியே சொன்னா 90 days போகுது சார். 90 நாள்
எப்போ ரிலீஸ்க்கு வருது? இந்த ஆண்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். கருப்பு கலைக்கு இன்னொரு பட்டம் என்ன கொடுக்கணும், என்ன பட்டம் கொடுப்பீங்க? சார் அது வந்து ஆல்ரெடி இருக்குல்ல சார். இருக்கிறத விட வந்து இப்ப புதுசா அதை கொடுத்துருக்காங்க. கலக்கல்னால எல்லாமே கலக்கிடுது இல்ல. ஆனா அவருக்கு அந்த பதவி பிடிக்கலங்கிறாரு சார். அப்படி கிடையாது சார். அவர் ஒரு தன்னடக்கம் சார். நிக்கிறப்பே பாருங்க எப்படி நிக்கிறாருன்னு. நான் தீவிரவாதியா நானு? நல்ல நல்ல ஆளுங்க இல்ல இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே நல்ல மனிதர் தான். நான் அது வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணேன், அவ்வளவுதான். நான் இதுக்கப்புறம் நான் நல்லவனா அந்த செகண்ட்ல இருந்து நான் மாறிட்டேன். ஆஹா. இல்ல இல்ல, அவங்க அவங்க கூட வீடியோ பண்றது தவறல்ல. இல்ல இல்ல, சாதனா ஆண்டி கூட வீடியோ பண்றது தவறல்ல. அவங்க கூட நானா வந்து அவங்கள வந்து துன்புறுத்து, அவங்கள்ட்ட நானா வந்து ஓடி அந்த மாதிரி பேசுறது தான் தவறு. அவங்க மேலேயும் அது இல்ல. அது அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்கும்போது நானா தானே போயிட்டு ஒரு காமெடிக்காக ஒரு சாதனா கிட்ட சொன்னீங்களா? படத்தை பத்தி சொன்னீங்களா? அவங்கள சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செய்தி மலர் யூடியூப் சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்தி மலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்லாம் பண்ணிருக்கேன்.